நம்ம ஃபஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்ட் த அட்ஜாயின்ட் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இப்போ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட்க்கான ஃபார்முலா என்னென்னா ஏஜ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுல இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ லெட் லேம்டா ஈக்குவல் டு 1/3 அண்ட் இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு டினோட் பண்ணுறப்ப இதில் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயின்ட் ஏ. இதில் நமக்கு வெறும் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏஜ் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜாயின்ட் ஆஃப் லேம்டா ஏ. ஸோ லேம்டா ஏன்னா லேம்டா பவர் n-1 அட்ஜாயின்ட் ஏ அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த அட்ஜாயின்ட் ஏ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட்க்கான ஃபார்முலா இதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் -6 3 6 3 -6 3 6 6 அவ்வளோதான். இப்போ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதோட லேம்டாவோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இப்போ இந்த இடத்துல லேம்டாவோட பவரில் n-1னா இங்கே மொத்தம் n எவ்வளோ? ஸோ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 3. ஸோ 3 - 1 2. லேம்டாவோட வேல்யூ 1/3² பண்ணால் 1/9. நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் பண்ணி தான். ஜஸ்ட் இந்த இடத்துல எல்லாத்துலேயும் 3 காமனாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த 9 இருக்குது டிவைடில் அப்படின்றதுனால இது எல்லாத்துலேருந்து நம்ம 3 காமனாக பண்ணால் அது ரெண்டும் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டதுக்கு அப்புறமா இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது 1 3 3 3 9 சொல்லிட்டு கேன்சல் ஆகும். 2 1 -2 1 2 அவ்வளோதான் ஆன்சர்.